சிவப்பு பாத்ரூமுக்கு. இரும்பாய் கொல்லும் உடனடியாக இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபன்னியான மாசான சிங்கிள்ஸ் வீடியோவை எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜ். ஸோ உங்களோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இமேஜே காட்டுறேன், அதே மாதிரி இமேஜஸும் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் சட்டை போட்ட மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இருந்துச்சு, அந்த இமேஜை நான் காட்டுறேன். தேடும்போது எதுவுமே கிடைக்காது, சும்மா இருக்கும்போது எங்கேயாவது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ளூ கலர் போட்ட சட்டையில் இருக்க இமேஜ் ஒன்று எடுத்திருக்கேன். இதே மாதிரியே அடுத்து ரெட் கலர் சட்டையில் ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பிளாக் கலர் சட்டையில் ஒரு இமேஜ். ஸோ மொத்தம் உங்களோட இமேஜ் ஒரு 3 இமேஜ். இதை மட்டும் பர்ஃபெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற கேர்ளோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானே சும்மா இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேர்ளோட ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ரெட் கலர் சேரீயில் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டை வச்சு தான் இந்த எடிட்டே நமக்கு ஃபன்னியாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் மாற்ற போகுது. ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து மறக்காமல் இந்த மாதிரி இந்த மஸ்கிட்டோ மாதிரி பிஎன்ஜிஸ் வந்து நான் ப்ரீசெட்டில் கொடுக்கல, ஏன்டா அது வந்து எம்பி கூட வந்துச்சு. அதனால் இதை நான் தனியாக தான் கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எடிட் பண்ண தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு நம்ம எடிட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணேன், அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆப்பில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ண ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ரீசெட்டை தொட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்புட் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் 2 ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ரீசெட் எதுக்குன்னு நான் வீடியோவில் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட்டை இன்புட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட்டில் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ப்ரீசெட் வந்து வேணாம், அதுக்கடுத்து 2வது ஒரு ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங்கு எல்லாமே சேர்த்து அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் தான் நாம் இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் அதை ப்ளே பண்ணி கேட்டு அந்த இடத்துல என்ன டைலாக் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நீலம்னு வருதா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஜஸ்ட் இப்போ நம்மளோட இமேஜ் நீல கலர் சட்டை போட்ட மாதிரி, அதாவது ப்ளூ கலர் சட்டை போட்ட மாதிரி இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஓப்பன் ஆனதுமே எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ், ஸோ அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல ப்ளூ கலர் சட்டை போட்ட மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இந்த இது கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன பீட் மார்க் இருக்கும், அந்த ப்ளூ கலர் பக்கத்துலேயே இருக்கா. ஸோ இந்த இடத்துல அந்த ஹீரோயினோட இமேஜ் ப்ளூ கலர் சாரியில் இருக்க மாதிரி இமேஜாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அதையும் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல என்ன பண்ணால் இப்போ ப்ளூ கலர் சாரி கேட்ட மாதிரி ஏதாவது கேர்ளோட ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து 2 பீட் மார்க் வந்து லென்த்தாக இருக்கும். இந்த 2லையுமே அதே மாதிரியே ப்ளூ கலர் சாரியில் இருக்க மாதிரியே அந்த கேர்ளோட இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அதில் கலர் அண்ட் ஃபில்லில் போய் மாத்திர மட்டும்தான் வேலை, மீத எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் ஆனால் இதில் பண்ண வேண்டியது எந்த இடத்துல எந்த இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து கரெக்டாக நமக்கு முடிஞ்சு. இதுக்கு அடுத்து ரெட் கலரும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த இருக்க சின்ன பீட் மார்க்கை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல உங்களோட இமேஜ், அதாவது ரெட் கலர் இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட் இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுத்து 2வது இருக்க சின்ன பீட் மார்க்கில் அதே மாதிரியே கேர்ளோட ஃபோட்டோ ரெட் கலர் சாரி கட்டின மாதிரியோ இல்லை ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரியே அந்த கேர்ளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான இது முடிஞ்சதுமே அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி 2 இருக்கும். இந்த 2லையுமே அதே மாதிரியே அந்த மாதிரியே நமக்கு அந்த ரெட் கலர் சாரியில் இருக்க மாதிரியே வேறு ஃபோட்டோஸ் வந்து 2 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாங் லென்த்தாக போய் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணுறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆட் ஆகிடுச்சா. ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும். ஸோ இந்த டைலாக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து இந்த இடத்துல தான் நாம் பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும்.
ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்னோட இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் வந்து எனக்கு பிளாக் கலர் சட்டை இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ், ஸோ நீங்கள் இந்த மாதிரி முறைச்ச மாதிரி இமேஜ் தான் ஆட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, ஏதாவது ஒரு இமேஜ் பிளாக் கலர் சட்டையில் அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும். இந்த எடிட்டை நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இமேஜை ஆட் பண்ணியாச்சா, ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப லென்த்தாக இருக்கும். இந்த லென்த்தாக இருக்கல அந்த மஸ்கிட்டோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ண நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மீதம் இருக்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆரஞ்சு கலராக மீதம் நிறைய இருக்கா. ஸோ இது எல்லாத்துலையும் என்ன பண்ணால் எப்பயும் போல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட் அடிச்சுனா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுவும் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இமேஜாக இருந்தாங்களோ உங்களுக்கே நல்லதான். ஸோ இந்த மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வரிசையாக மூவ் பண்ணி மீதம் இருக்க இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இல்லை லாஸ்ட்டாக இந்த மஸ்கிட்டோ எஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த பிளாக் கலர் சட்டை போட்ட இடத்துல நீங்கள் அதை ப்ளே பண்ணி கேட்டிருந்தா தெரியும், அந்த மஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு டைலாக் வரும். அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் ஒன்று கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இதுக்கு தான் நான் இன்னொரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இன்னொரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பேன். இந்த 6 லேயர்லையுமே ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மஸ்கிட்டோஸ் வந்து ஒரு 6 மஸ்கிட்டோஸ் எஃபெக்ட் ஒன்றும் கொடுத்துருப்பேன். அந்த பிஎன்ஜி அதை வந்து இதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போது. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நான் கொடுத்துருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த மஸ்கிட்டோ இந்த இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா, இதே மாதிரி ரெண்டாவது டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ வேறு இது முதல்ல இதை செலக்ட் பண்ணால் அடுத்து ரெண்டாக இருக்குல்ல வேறு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வேறு எஃபெக்ட் வேறு பிஎன்ஜியை செலக்ட் பண்ணுங்கள். ஒரே பிஎன்ஜியை செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானு. ஸோ இதே மாதிரி அடுத்து லாஸ்ட் இருக்க 3 அதே மாதிரி தான். ரொம்ப ஈஸியாக என்னால் எந்த அளவுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நான் இவ்வளோ ஈஸியாக போட்டு நீங்கள் அதை பார்க்காம இருந்தது எனக்கு ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 மஸ்கிட்டோஸையும் ஃபஸ்ட் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணணும். ஸோ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துட்டு மறுபடியும் டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி 6 லேயர்ன்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதை எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னா அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க நான் சொல்கிறேன். ஸோ அந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஸோ கரெக்டாக அந்த பிளாக் கலர் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது இந்த 13.25 செகண்ட். இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த 15.7 செகண்ட் இருக்குது பதிலாக அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் 6 லேயர்ஸ் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பீட் மார்க் அளவு லென்த் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோஸ் எல்லாமே எஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.